சொல்லுப்பா ஹரி. என்ன பிஸியாக இருக்கீங்களா எல்லாம்? சொல்லுமா. என்ன என்ன எங்கே இருக்கீங்க? கடை தானே ஓப்பன் பண்ணிட்டீங்க? ஆமா ஆமா, கடையில தான் இருக்கு. சரி சரி. அது கார்த்தி அவங்க அம்மாவுக்கு, நாகலட்சுமி அக்காவுக்குலாம் என் நம்பர் என்கிட்ட கரெக்டாக இல்லை. எப்படி அனுப்புறது? அவங்களுக்கு அனுப்புறீங்களா? நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா மெசேஜ்? நான் ஷேர் பண்றேன். சரி சரி, அது கேட்கலான்னு. வேற என்ன பேமெண்ட்லாம் வந்துருச்சா? இல்லை, வரலையா? ஏன் லேட் பண்ணுறானுங்க? என்னன்னு தெரியல. இப்போ நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேணுட்டுமே அலைய விடுறாங்க போல. அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு சின்ன பேமெண்ட், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் ஏதாவது கட்டிட்டு இருக்கேன். டைமு ஏதாவது பேசிக்கணும், இல்லை அட்வான்ஸ் மாதிரி வாங்கியிருந்தா அப்போ அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என்ன இப்படி இருந்தா எப்படி? ஒன்றும் புரியல. நேற்று என்ன தெரியுமா, நேற்று பேசின செம்ம கடுப்பாக போச்சு. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு. அப்போ உங்ககிட்டலாம் எப்படி பேசுவாருன்னு தெரில வீட்டில். எப்போ பேசினாரு உங்ககிட்ட? நேற்று ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப டூ மச்சாக பேசினாரு. எப்போ பேசினாடா? முந்தா நேற்று தானே நீ வந்த. நேற்று எங்கே வந்த? முந்தா நேற்று தான்ப்பா வந்தேன். நேற்று ஃபோனில் பேசினாரு. நான் வேணா அனுப்புகிறேன் பாருங்க. நான் நியாயமாக தான் கேட்டேன். அப்போ கூட நான் வசதி பேசல. இப்போ நம்மளை பற்றி வசதி பேசல, அவங்க நம்மளை பற்றி தாழ்த்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னவோ எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை அவர் நேற்று பேசின விதமே. என்னடா நீ ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இப்படி பேசுறிய? நான் என்ன பேசிட்டேன்னு தெரியல. பின்ன வீடியோவில் எதுக்கு போடுற நீ? நான் வாங்கினது லோனு. 36 மாதம் கட்டலன்னா தான் சொல்லணும். அப்போ நான் பண்ணதெல்லாம் நான் எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா? நான் தான் கேட்க சொன்னேன். எதுக்கு போடுற? நான் உன்னை வீடியோலலாம் போடக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் பண்ணதெல்லாம் நான் போடட்டா? போகிறவங்க வரவங்க கிட்டெல்லாம் சொல்லின்னு இருக்கேன், நான் சொல்லட்டா? சரி, நீயும் பிரச்சனையில் இருக்க, அம்மாவை இழந்து பேசக்கூடாதுன்னு நான் கம்முன்னு இருந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் பண்ணின்னு இருக்க நீ? உனக்கு 36 மாதம் உனக்கு வரலன்னா தான் நீ பேசணும். நீ பண்ணது தப்பு. முதல்ல எல்லார்கிட்டையும் ஃபங்க்ஷனுக்குலாம் எதுக்குடா போகிற நீ? ஃபங்க்ஷனை பார்க்க போறியா? எங்கள் கதையை பேசுறதுக்கு போறியா நீ? உன்னை நல்லவன் காட்டிக்கிறதுக்கு மற்றவங்களெல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பியா நீ? நீ போனியா உன் வேலையை பார்த்துன்னு வரணும். எதுக்கு செய்கிற அந்த மாதிரி? உன் கதை நாங்கள் யாருன்னா பேசுகிறோமா? யார்கிட்டனா எதனா சொல்கிறோமா? நீ எதுக்கு பேசுகிற? இது வாங்கி கொடுத்தது லோன். இது நீ ஜுவல் வச்சு தரேன்னு சொல்லும் போதே இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்ன்ட்டு தான் நான் பர்சனல் லோன் போட சொன்னது. பேங்க் டு பேங்க் இருந்தால் கொடுத்தோம், வாங்கணும், ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் இருக்குன்ட்டு. தேவையில்லாமல் பேசி வரும்ன்ட்டு தான் நான் அதை சொன்னனே. நீ பண்ணது தப்பு. இதோட நிறுத்திக்கோ. பிரச்சனையை பெருசு தான் பண்ணின்னு இருக்க நீ. நீ வீடியோ போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோ, எதையனா போட்டுக்கோ, எங்களை இழுக்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் கேட்க சொன்னால் அதனால தான் கேட்டிருப்பேன். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? லோன் வாங்கி கொடுத்த அதோட முடிஞ்சு போச்சு. நான் திரும்ப கொடுக்கலன்னா தான் நீ பேசணும். 1 மந்த்துக்கு உனக்கு அடுத்த ஜூனுக்கு தேவையானது அங்கே ரிசர்வ்ல தானே இருக்கு. எங்க இருக்குது? என்ன ரிசர்வ்ல இல்லை? ஜூன் மாதத்தோடது இருக்கா இல்லையா? இப்போ கட்டுறதுக்கு 5000 தானே அதில் கம்மியாக இருக்குது. ஜூன் 20ஆம் தேதி வரையும் அதுக்கு டைம் இருக்குது இல்லை? சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் கேட்குறாரு என்கிட்ட 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் லோன் போட்டுத்தான்னு எப்படி கேட்பாரு அவரு? சரி, கேட்டாரு, நீ இல்லை சொல்லிட்ட, நானும் வேணான்னு சொல்லிட்டேன்ல. நீ எதுக்கடா வீடியோவில் போடுற? எல்லார்கிட்டையும் எதுக்கடா சொல்கிற? நேற்று உங்கள் அம்மாவை பார்க்க தானே எல்லாரும் வந்தாங்க. பாலாஜி எல்லாம் கூட்டின்னு போய் சொல்லின்னு இருக்க. அங்கேயே சண்டை போடணுன்னா எங்களுக்கு முடியாதா? தெரியாது நினச்சின்னு இருக்கியா நீ பண்ணுறதெல்லாம்? நாங்கள் திரும்ப எல்லாம் பேசுனா எங்கே போவேன்? பர்சனல்னு இருக்குது லைஃப்பில். எல்லாமே வெளிப்படையாக பேசிட முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதுக்கு தான் இல்லை, இப்படிலாம் கிடையாது. நேற்று அவர் பேசின விதம் வேற இருக்குது. இப்போ நான் தான் சொல்லி பேச சொன்னேன்னா என்ன பார்த்தோம்? அப்போ நீங்கள் தான் சொல்லி. ஆமாம், நான் சொல்லி தான் பேசினார். அவர் என்ன பேசியிருந்தாலும் கரெக்டாக தான் பேசியிருந்திருப்பார். இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பண்ணது ரொம்ப தப்பு. உனக்கு 36 மாதம் டைம் இருக்குது. 1 மாதத்துக்கு அட்வான்ஸாகவே இருக்குது கையில். ஜூன் கடைசி டியூக்கு கட்டுறதுக்கு பேலன்ஸ் இருக்குது. அது அந்த தேதியில் நீ வரலன்னா பேசணுமே தவிர எல்லார்கிட்டையும் இவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க. குமாரி அத்தை வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனியே, எதுக்கு போனேன்? கிரக பிரவேசத்துக்கு தானே போனேன். எங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தது சொல்லத்துக்கா போனேன்? யாரு சொன்னாங்க உங்ககிட்ட அதை?
யாரோ சொன்னாங்க, சொன்னையா சொல்லலையா? நான் கிஷோர் நீ அண்ணா கிட்ட மட்டும் தான் சொன்னேன் நான். யார்கிட்ட நீ சொன்னாலும் எனக்கு வரும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொந்தம், உனக்கு அப்புறம் தான் சொந்தம் அவங்க. எங்க அம்மாக்கு எங்க மாமா பையன், அவன் என்கிட்ட முதல் சொல்வானா உன்கிட்ட சொல்வானா? எதுக்கு நீ போற? உன் ஃபங்க்ஷன் நீ பார்க்கறதுக்கு போற, அம்மாவை கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிட்டாங்க, போனியா வந்தியான்னு இருக்கணும். அப்ப நான் பண்ணதெல்லாம் சொல்லிட்டா எல்லார்கிட்டயும்? சரி என்ன பண்ணீங்க? மிஞ்சி போனா 3 லட்சம் ரூபாய் தானே, கணக்குல எல்லாம் வச்சு தான் இருக்கேன். அதனால தான் நான் அப்போ அண்ணா கேட்டப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா நகைலாம் வச்சு கொடுத்தாங்க. சும்மா வந்து எதுவும் பேசிடக்கூடாது. இதுக்கு தான் காசுனால பிரச்சனை வரும். அம்மா அழுதாங்க, 1 ரூபாய் கூட கொடுக்காதடா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பேசுனதுனாலதான் வருது. நீ எதுக்கு பேசுன? நீ பேசுனதுனால நான் கேக்குறேன். இப்ப அண்ணா கேட்டாருன்னு சொல்றேன். நீ பேசுறது தப்பு இல்ல, ஏன் போடுறேன்னு கேக்குறது தப்பா? ஏன்பா நான் உங்க மேல இருக்க நம்பிக்கையில சொல்லக்கூடாது. என் மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்தல, 36வது மாசம் வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள எதுக்கு சொல்ற? சரி பெரியம்மா கிட்ட சொல்ற, சரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், பெரியவங்கன்னு சொல்ற, அம்மா கிட்ட சொல்ற. இவங்க எல்லாம் யாரு? நான் கொடுக்கணுமா, அவங்க கொடுப்பாங்களா உனக்கு? எதுக்கு நீ சொல்ற? என் மேல நம்பிக்கையில, என் ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கையில தானே நீ கொடுத்த. அது எதுக்கு நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க? அவங்க எல்லாம் உனக்கு கொடுத்துருவாங்களா? நான் கொடுக்கலன்னா அவங்க கொடுப்பாங்களா? நான் தானே கொடுக்கணும். எதுக்கு சொல்ற? 1000 பிரச்சனை இருக்கும் எல்லார் வீட்லயும். எல்லாரும் வாங்கி உருட்டி பெரட்டி தான் செய்வாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருந்துச்சு, நீ ஆடின்னு இருக்க. சப்போர்ட் கிடைக்காதப்பவும் இருந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பெஸ்ட். என்ன எனக்கு சப்போர்ட் கிடைச்சது? சின்னப்பெல்லாம் உனக்கு என்னடா சப்போர்ட் பண்ணல? உன் அப்பா போனப்போ எல்லாரும் அப்படி அப்படியே விட்டு போயிருந்தா வளர்ந்துட்டு இருப்பியா நீ? உங்க அம்மா விட்டு போயிருந்தா வளர்ந்துருப்பியா? நான் விட்டு போயிருந்தா வளர்ந்துருப்பியா? பெரியம்மா எல்லாம் பண்ணலையா? அதெல்லாம் சப்போர்ட்டாவே தெரியலையா? நீ சம்பாதிச்சு நீ பண்றது மட்டும்தான் விஷயமா? நாங்கெல்லாம் சம்பாதிச்ச குப்பை, நீ சம்பாதிச்ச பணம் காசா? அப்படி பார்த்தா நான் வேலைக்கு போன மொத்த காசும் உங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். அது 1 ரூபாவோ 1,00,000 ரூபாவோ. லோன் விஷயமா, லோனுக்கான பேமெண்ட் உனக்கு அந்தந்த தேதிக்கு வந்து சேரும். அதோட நிறுத்திக்கோ. வேற யார்கிட்டனா பேசுறது, வீடியோவில் போடுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. அவ்வளோதான் சொல்லுவேன். நீ இப்போ வேற எதுக்காக கால் பண்ண அதை சொல்லு. அந்த 5,000 என்னன்னு தெரியுமா வாங்கினாரு? அடுத்த நாள் கொடுக்குறேன்னு வாங்கினாரு. நீங்க கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? அந்த ஆதங்கத்தில் என் தலைவலி, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால தான் 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எத்தனாம் தேதி வரும்? உனக்கு ஜூன் 20 வரையும் டைம் இருக்குல்ல? ஜூன் 20 வரையெல்லாம் இல்லை, நீங்களா தள்ளி போட்டுக்கோங்க. நீங்க அப்ப கூட கட்டணும். கடைசி டியூ என்னைக்குடா? லோன்ல கடைசியா வாங்கினது என்னைக்குடா கட்டணும்? எனக்கு இப்ப என்கிட்ட இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப எனக்கு எப்படி பண்றேன்? ஒண்ணுமே இல்லையா? நீங்க உங்க அம்மா உங்களெல்லாம் வளர்த்தாங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து உங்களோட பார்ட் எதுவும் செய்ய மாட்டீங்க? நான் அப்படி எதிர்பார்த்து என்னத்துக்காக? அம்மாக்கு நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணல அத சொல்லு. என்ன பண்ணலன்னு சொல்லு. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் அதை சொல்லு. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் சீரியஸா இருக்காங்க. காசு கொடுத்தது எதுக்கு? அட்லீஸ்ட் வருவாங்கன்னு. அப்போ காசு நீ அதுக்கு தான் பண்ண. ஆமா. நான் இப்ப என்ன தெரியுமா தோணுது? இப்ப இவங்க இப்ப மத்தவங்க எல்லாம் காசு கொடுத்து தான் வந்தாங்க. இப்ப இவங்க இல்லன்னா கூட வந்து போயிருப்பாங்க நல்லபடியா தான். இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமே. அம்மா சொன்னாங்களே, அவங்க பேச்சு கேட்காம போயிட்டோமே. அவங்க கடைசி வரையும் உட்பட மாட்டேங்கிறாங்களே. நான் காசு கொடுக்காதப்பதான் நான் அதை பத்தி கவலைப்படணும். 36 மாசம் உனக்கு டியூ கட்டாதப்ப நீ எப்படி என்ன நினைச்சுக்கோ. உன்னோட லோனுக்கு அந்தந்த டேட்ல உனக்கு காசு வரலன்னா பேசு. இந்த 5,000 ரூபாய் கடைசி டியூக்கு பேலன்ஸ். எத்தனாம் தேதி டியூன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி உனக்கு காசு வரலன்னா அப்புறம் வந்து கேளு. அது வரைக்கும் லோன் பத்தி எதனா யார்கிட்டனா பேசுனேன்னு வச்சுக்கோ. ஏன் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, எப்படின்னாலும் நினச்சிக்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ. லோன் பற்றி நீ பேசக்கூடாது, அவ்வளோதான் உனக்கு லிமிட். அப்போ லோன் பற்றி பேசக்கூடாதுன்னா எனக்கு வெல் இன் பிஃபோர் எனக்கு கொடுக்கணும். என்னுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸ்பாயில் ஆகுது. எத்தனாம் தேதி டேட்டு? 1 மாச காசு முன்னாடி தானே இருக்குது. யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. தண்டல்காரன் கூட அன்னன்னைக்கு டேட்டுக்கு தான் கேட்பாங்க. உன்கிட்ட ஏன் வாங்கணும்னு இருக்குது இப்போ. அப்ப ஏதாவது ஒரு நிமிஷம் அவனை விட மோசமா இருக்கேன்லாம் கிடையாது. போயிடுவாங்க, அடுத்த நாள் சேர்த்து வாங்கிப்பாங்க. உனக்கு அட்வான்ஸா குத்து கூட உங்ககிட்ட பேச்சு வாங்கறதா இருக்குது. அட்வான்ஸ் போய் சொல்லிட்டு இருப்ப. நாங்க அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன், நாங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம். அது ஊரெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எதுக்கு சொல்றேன்? யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா?
உங்களுக்கு கொடுத்தேன் பாருங்களேன், இந்த டென்ஷன்ல தான் அம்மா போய் சேர்ந்திருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த லோன் கொடுத்தீங்க? என்ன வளர்த்தாங்க என் டென்ஷன்லயே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சந்தோஷம் விடு, அப்படியே இருக்கட்டும். இல்லப்பா, போன வை. ஒரு நிமிஷமாவது போன வை. கேளுங்க எனக்கு கரெக்டா. பண்ணாத. உன்னோட டேட்டுக்கு பைசா வரலன்னா அப்ப கேளு. அது வரைக்கும் போன வை. எனக்கு பண்ணவே பண்ணாத இதுக்கு மேல. வர மாட்டேங்குது தானே. இந்த இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, இது அம்மா இறந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து நடந்த ஒரு சம்பவம். எப்படியெல்லாம் பேசுது பாருங்க. கடைசியில் மறுபடியும் லாஸ்ட் மந்த் வரையுமே லட்சமாக எங்கிட்ட கேட்டு வாங்குறாங்கல்ல. இந்த மாதிரி கேடு கெட்டவங்களுக்குன்னு தெரிஞ்சுன்னு நான் காசு கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் கொடுத்துருக்கேன். மேலே காசு கொடுத்தோம். அவங்க என்கிட்ட கடனை வாங்கி அந்த கடன்லேயே நான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வேறு அவங்க என்னவோ கொடுத்து நான் வந்து இஎம்ஐ கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் எதுவும் பெண்டிங் இல்லாத மாதிரியும் வந்து பேசுகிறாங்க. வீட்டில் இருக்க புருஷனை வந்து கேட்கறதுக்கு துப்பு இல்லையாமா என்கிட்ட காசு மேலே காசு வாங்கிக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் கூட இவ்வளோ பேச்சு வந்து பேசுறதுக்கு இருக்குதுன்னா அப்போ நான் எப்படி பேசணும்? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மே மாதமே நான் எடிட் பண்ணி வச்சது தான். சரி போனால் போட்டும் கரெக்டாக கட்டிடுவாங்கன்னு பார்த்தா மேலே என்னை கடன் வாங்க வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த மாதமும் கரெக்டாக கட்டலைன்றதுனால நான் இந்த வீடியோ வந்து அப்படியே இருந்தது. அதை நான் அப்லோட் பண்ண போகிறேன். இவங்க இவ்வளோ பேச்சு பேசினதுக்கப்புறம் கூட ஏன்டா உதவி இருக்க முட்டாளாடான்னு நீ கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், இந்த பையன் பாவம், அவனுக்கு வந்து ஆதரவை எதிர்பார்க்குறான். அவனுக்கு இப்போ வந்து இருந்த ஒரு அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாருன்னு தெரியல. அவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை பண்ணியிருந்தா அவர் வீட்டை விட்டு போயிருப்பாரு. ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு போகிறாருன்னா ஒரு மென்டல் சப்போர்ட் கிடச்சிருக்காது. எல்லா விதத்துலையும் எல்லாரும் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த மன உளைச்சலில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளவு செஞ்சதும் நமக்கு வந்து பேர் இல்லையே, இப்படி வந்து நம்மக்கிட்ட எல்லாம் செஞ்சுக்கிட்டும் நம்மளை வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு போயிட்டார் 6 வயசில் 98. இப்போ இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இன்றைக்கி முன்னுக்கு வந்திருப்பான். இன்றைக்கி அந்த கூட பிறப்பாக இருந்தாலும் எவ்வளோ உதவி பண்ணியும் அந்த லேடி எப்படி பேசுது பாருங்க. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு அன்பும் ஆதரவும் காட்டணும். நீங்கள்லாம் காசு கொடுத்துட போகிறீங்களான்னு கேட்குறாங்க. காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த அன்பு ஆதரவு கூட நான் காசு கொடுத்து இவங்ககிட்ட வேலை வாங்க முடியல. எவ்வளவு வந்து அக்கப்போராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அந்த அம்மா நம்ம மறுபடியும் பேசுச்சு. மறுபடியும் அவங்கள வசதி பேசிக்கிறதும் என்னை தாழ்த்தி பேசுகிறதுமாவே இருக்குது. இந்த வீடியோவில் கூட பாருங்களேன், அவங்க சொந்தம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்து செஞ்சு வச்சு, எங்கள் அம்மா வந்து இவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயா வேலை பார்த்து எனக்கு மரியாதை இல்லை, இவ்வளோ லட்சம் கொடுத்தோம். எங்கள் அம்மாவையும் என்னையும் வந்து 3வது மனுஷங்க மாதிரியே தான் பேசுதுங்க கடைசி வரையும். அவ்வளோ ஒற்றுமை இருந்தால் அவங்ககிட்டலாம் இப்போ கேட்க வேண்டியது தானே. அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போனப்போ ஏன் சொன்னேன் ஏன் பண்ணேன்னு சொல்லி இத்தனை பேச்சு பேசுது, எப்படி கத்துது இதெல்லாம் இப்போவே இப்படி கத்துது. அப்போ எங்கள் வீட்டில் இருந்தப்போ என்னை எப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்தேன். உருட்டு கட்டை வச்சு அடிக்கிறது, தொடப்ப கட்டை வச்சு அடிக்கிறது, செருப்பை வச்சு அடிக்கிறது. எங்கள் அம்மாவும் இவங்களும் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. என்னை மென்டலாக ஸ்பாயில் பண்ணாங்க. இவ்வளோ மென்டல் டார்ச்சர்லேயும் நான் வந்து வாழ்க்கையில் படித்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த அம்மா நல்லா தானே பார்த்துக்குது. இந்த அம்மா பிள்ளை ஏன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான்? ஆஃப்டர் ஆல் வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்துகிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவ்வளோ காசு கட்டி படிக்க வைக்கிறாங்கல்ல. கடனை வாங்கியாவது வந்து பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க? ஒரு பைசா கூட எனக்கு அவங்க யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. இன்றைக்கி என்னடானா சும்மாவே பீத்தல் கேஸாக இருக்குது. ரொம்ப அக்கப்போராக இருக்குது. தலைவலி டென்ஷன் தாங்கலை என்னால்.